வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்மாந்துறையில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் படுகாயம். பாலியல் காட்சிகளை நேரலை செய்து சீன நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் மோசடி அம்பலம். எரிபொருட்களின் விலைகளை உடனடியாக குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். 3 தசாப்த கால யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மன்னார் மாவட்டம் இன்று புனரமைக்கப்படுகிறது. இம்மாவட்டத்தின் விரிவான அபிவிருத்தி மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்க முடியும். இம்மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை, மீன்பிடி தொழில் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், குலசிங்கம் திலீபன், வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் மாகாணத்தின் பொது பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சம்மாந்துறையில் இன்று திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீதியால் பயணித்த மோட்டார் சைக்கிள் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த வயோதிபருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வயோதிபர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வீட்டின் முன்னால் அமர்ந்திருந்த சிறுவன் மீதும் அதே மோட்டார் சைக்கிள் மோதியதுடன் அச்சிறுவனும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சம்பவ இடத்திலிருந்து பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மூதூர் பெரிய பாலத்தில் 16 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கிராமோதய சுகாதார நிலையத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் திறந்து வைத்ததுடன் மக்கள் பாவனைக்காக கையளித்தார். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கபிலனுவான் அத்துக்கோரல உட்பட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட பளு தூக்கும் போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை கண்டி பிலிமந்தலாவ மத்திய மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் பங்கு பற்றிய திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மாணவிகள் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அந்த வகையில் ஹரிணி 16 வயதின் கீழ் பங்கு பெற்று 1ஆம் இடத்தினை பெற்று தங்கப்பதக்கத்தினையும், கிசோதிகா 18 வயதின் கீழ் பங்கு பெற்று 2ஆம் இடத்தினை பெற்று வெள்ளி பதக்கத்தினையும், பிரசா 18 வயதின் கீழ் பங்கு பெற்று 3ஆம் இடத்தினை பெற்று வெண்கல பதக்கத்தினையும் பெற்றுக்கொண்டார். இவர்களை உமாசுதன் ஆசிரியர் பயிற்றுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலியல் காட்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்து சீன நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் பெரிய அளவிலான மோசடியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பிலியந்தலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் பிலியந்தலை பட்டக்கெத்திர பிரதேசத்தில் வாடகை அடிப்படையில் வசித்து வந்த இளம் தம்பதியினர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் போது முன்னர் கொள்ளுப்பிட்டியில் வசித்து வந்த குறித்த தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் போலீஸ் சோதனையின் போது மற்றொரு ஜோடி குறித்த வீட்டிலிருந்து பாலியல் காட்சியில் நேரடியாக ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட 22, 23, 26 மற்றும் 27 வயதுடைய இரு ஜோடிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைவடைந்துள்ள போதிலும் நாட்டில் எரிபொருட்களின் விலைகளை உடனடியாக குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது.
அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்வனவு நடவடிக்கைகளின் பிரகாரம் இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதன் செயலாளர் சுலக்ஷன் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் வர்த்தக குறியீட்டின்படி சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதன்படி அங்கு தீர்மானிக்கப்படும் விலைகளுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொத்த தேவையில் சுமார் 35% மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் உலக சந்தை விலைகளுக்கு அமைவாக சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள முடியாது எனவும் சுலக்ஷன ஜெயவர்தன கூறியுள்ளார். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 100 ரூபாய் வீதம் அதிகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய நுகர்வோர் முன்னணி இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 180 தொடக்கம் 200 ரூபாய்க்கு இடையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இதேவேளை 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் தற்போதைய சில்லறை விலை 550 ரூபாவாக காணப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று திங்கட்கிழமை 24 கேரட் 1 கிராம் தங்கம் 24,000 ரூபாவாகவும் 24 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 1,92,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 22,200 ரூபாவாகவும் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 1,77,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் உள்ள வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் எல்லாம் ஒரு கருப்பு பெட்டி, அவற்றை யாரும் ஆராய அனுமதிக்கப்படுவதில்லை என மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்தியாவில் 18வது மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று நிறைவடைந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணி முடிவுகளும் வெளியிடப்பட்டன. இதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 100 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதியின் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தி சமூக ஊடகத்தில் மின்னணு இயந்திரங்களை பற்றி பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியாவில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் கருப்பு பெட்டி, அவற்றை ஆய்வு செய்ய ஒருவரும் அனுமதிக்கப்படுவதில்லை. நம்முடைய தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மை பற்றி தீவிர கவலைக்குரிய விடயங்கள் கேள்வியாகவே உள்ளன என அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் 28 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 15 பேர் சென்ற வேன் விளாத்திக்குளம் சாலையில் உள்ள வளைவில் திரும்பும் போது எதிரே பக்தர்கள் வந்த வேன் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பான் நாட்டில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோயொன்று பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. STSS எனப்படும் ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் மாத்திரம் குறித்த நோயினால் 30% உயிரிழப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரையில் 977 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். நேபாளத்திற்கு எதிராக சென்ட் வின்சென்ட் கிங்ஸ்டவுன் ஆனோஸ்வேல் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற டி குழுவுக்கான T20 உலகக்கிண்ண போட்டியில் 21 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய பங்களாதேஷ் சூப்பர் 8 சுற்றில் விளையாடுவதை உறுதி செய்து கொண்டது. பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமைந்த ஆடுகளத்தில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் கடும் சிரமத்துக்கு மத்தியில் 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 106 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் சஹிப் அல் ஹசன் அதிகபட்சமாக 17 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நேபாளம் 19.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 85 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது.
7 ஓவர்கள் நிறைவில் நேபாளம் 5 விக்கெட்டுகளை இழந்து 26 ஓட்டங்களை பெற்று தடுமாறியதால் பங்களாதேஷ் இலகுவாக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் நேபாளத்தின் மொத்த எண்ணிக்கை 85 ஓட்டங்களாக இருந்தபோது கடைசி 4 விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.